இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களோட சூழ்நிலைகள் பாதகமாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை பாதகமாக இருந்தாலும் இயேசு ஒரு காரியத்தை செய்ய சொன்னார், நீங்கள் செய்ய ஆயத்தமாக இருப்பீர்கள். இதுதான் விசுவாசம். அதான் யாக்கோபு சொல்வதை போல கிரிகை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்போ விசுவாசிக்கிறவன் கிரிகையில் என்ன செய்வான்? தன்னை காண்பிப்பான். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் இயேசு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு உணவளித்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம், அற்புதத்தை. அதிலே உண்மையிலே இருந்தது 5000 பேர் அல்ல, அது 5000 புருஷர்கள். புருஷர் என்றால் 20 வயசுக்கு மேற்பட்டவர்களுடைய எண்ணிக்கை மாத்திரம்தான் 5000. அவர்களுக்கு மனைவிகள், பிள்ளைகள். அப்போ இப்படி நாங்கள் பார்த்தோம் என்றால் குறைந்தது 10,000க்கும் அதிகமான பேர் இருக்கிறாங்க. இப்போ சீஷர்களை பார்த்து இயேசு சொல்கிறார், இவர்களை பந்தியிலே உட்கார வையுங்கள் என்று. சீஷர்களும் உடனடியே பந்தியிலே உட்கார வைக்கிறாங்க. பந்தியில உட்கார வைக்க வேண்டும் என்று சொன்னால் சாப்பாடு இருந்தால் தான் பந்தியில உட்கார வைப்பாங்க. இயேசு இருப்பது 5 அப்பமும் 2 மீனும் தான். ஆனால் சொல்கிறார், நீங்க பந்தியில உட்கார வையுங்கள் என்று. சீஷர்களும் உட்கார வைத்தாங்க. எவ்வளவு பெரிய விசுவாசம் வேணும் யோசித்து பாருங்க. 10,000க்கும் அதிகமான மக்கள் இருக்கிறார்கள். 5 அப்பம் 2 மீன் தான் ஒரு சிறுவனிடம் மாத்திரம் இருக்கிறது. இவ்வளவு பேரையும் பந்தியில இருத்துறோம் என்றா அது எப்படி இந்த விசுவாசம் செய்ய முடியும்? ஆனால் இயேசு செய்ய சொன்னார். இங்கதான் நீங்க பார்க்க வேணும். இயேசு ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாவற்றையும் பெருக செய்து விட்டு பந்தியில் இருக்க சொல்லல, பந்தியில் இருக்க சொல்லி போட்டுதான் ஸ்தோத்திரம் பண்ணுறார். இதுதான் விசுவாசத்துடைய கிரிகை. ஆகவே சீஷர்கள் விசுவாசத்தோட பந்தியிலே அவர்களை இருக்க வைத்தார்கள். 2 ராஜாக்கள் 3:17 பார்த்தீங்கன்னா, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீங்க, ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கள் நிரம்பும், நீங்கள் அதுக்கு முன்பதாக போய் வாய்க்கால்களை வெட்டுங்கன்னு தேவன் சொல்கிறார். யோசித்து பாருங்க, ஒன்றுமே இல்லை, ஆனா வாய்க்காலை வெட்ட சொல்லுகிறார். இதுதான் விசுவாசத்தின் கிரிகை. ஆபிரகாமை பார்த்தோம் என்று சொன்னால், போற இடம் தெரியாது, வளம் தெரியாது, அங்க போய் நடக்கும் என்று தெரியாது. தேவன் சொல்லுறா, நான் காட்டுகிற தேசத்துக்கு உன் தகப்பனை முன் வீட்டை விட்டு நீ போ, புறப்பட்டு போனான். ஆகவே விசுவாசம் என்பது தேவன் சொல்வதற்கு உடனடியாய் கீழ்ப்படிவது. ஆகவே இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க, தேவன் உங்களோட வாழ்க்கையில ஒரு காரியத்தை பேசுகிறார் என்றால் சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம், சூழ்நிலைகளை பாதகமாய் இருப்பதை குறித்து கவலைப்பட வேண்டாம். நீங்கள் உடனடியாக கீழ்ப்படியுங்கள். முடியாது என்று நினைக்கிற இடத்திலே நாம் ஆராதிக்கிற ஜீவன் உள்ள தேவன் அங்கே உங்களோட காரியத்தை நன்மையாய் முடிய பண்ணுவார். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.